ஐயா உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த ஆவியானவர் தான் நம்ம அந்த மிஷனரி வழிகளில் நம்ம ஒன்றிணைத்து அதை சந்திக்க வைத்திருக்கிறார். உங்களோட அர்ப்பணிப்பை பற்றி நீங்கள் எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, எந்தெந்த இடத்துல ஊழியம் செய்தீங்க, அதை பற்றி எங்களுடைய சைலோ குடும்பங்களுக்கு சொன்னீங்கன்னா அது ரொம்ப ஆஸ்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முழு சைலோ குடும்பத்துக்கும் நானும், என்னுடைய பெயர் மிஷனரி மேத்யூ, என்னுடைய சொந்த தம்பி அவங்க பாஸ்டர் மார்ட்டின். நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்திருக்கோம், கர்நாடகாவிலேருந்து. நான் பிறந்தது சென்னை. 1990 வருடத்தில், நான் 88 ஞானஸ்தானம் எடுத்தேன். 90வது வருடத்தில் என் வாழ்க்கையில் மிஷனரி ஊழியத்தை குறித்து நான் முதல் முறையாக அறிந்தது அருமையான அண்ணன் வசந்த் எட்வர்டு அவர்களுடைய கூட்டத்தில். சென்னை பட்டணத்தில் பெரியார் திடல் என்று சொல்லி ஒரு இடம் உண்டு. அந்த இடத்துல நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அவருடைய பிரசங்கத்தினால நான் முதலாவது அந்தமான நான் அன்னைக்கு என் கண்ணால் பார்த்த மாதிரி ஒரு அனுபவம். அந்த நாட்களில் ஜார்வாஸ் மக்கள் மிஷனரிகள் மற்றவங்க யாராச்சும் அவங்க பகுதியில் போனால் அம்பு வச்சு அடிப்பாங்க, அம்புக்கு முன்னாடி விஷம் இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது அவங்க எப்படி பேசுனாங்களோ, அண்ணன் வசந்த் அண்ணன் எப்படி பேசுனாங்களோ அதே போல் அங்கே ஒரு சின்ன ஒரு எக்ஸிபிஷன், சில ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க காட்டினாங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம். அதை நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அந்தமான் மக்களை குறித்து பெரிய பாரம் உண்டாயிட்டு, என்னுடைய விருப்பத்தின்படி நான் என்னுடைய வாஞ்சையினால் அந்தமானுக்கு வரணும்னு சொல்லி 90ல் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் கர்த்தருடைய திட்டம், அவருடைய சித்தம் என்று உண்டு, என்னுடைய விருப்பம் ஒன்று இருந்தாலும் நான் 92, 93, 94 வருடங்களில் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு 94வது வருடத்தில் வட மாநிலத்துக்கு பீகார் போவதற்காக ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார். அவருடைய சித்தத்தின்படி பீகார் போனேன். பீகாரில் 25 வருடங்கள் மிஷனரியாக இருந்து தொடர்ந்து பீகார்லேருந்து அப் டு ஜம்மு காஷ்மீர், குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையில் ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். 25 வருடங்கள் ஜெம்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய தலைமையில் நான் 25 வருடங்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பிற்பாடு ஆண்டவர் எனக்கு தரிசனம் கொடுத்தார். கர்நாடக மாநிலத்திலையும் சவுத் இந்தியாவில் இருக்கிற இந்தி மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி ஆண்டவரனை 2017வது வருஷம் கர்நாடகாவில் பெங்களூர் பட்டணத்துக்கு கொண்டு வந்தார். ஆனாலும் 90வது வருஷத்தில் எனக்குள்ளே உண்டான அந்தமான் ஊழியத்துடைய தாக்கம், பாரம், அந்தமான் ஜனங்கள் மேலே வைத்த அந்த அன்பு, பாசம் என்னை தொடர்ந்து நெருக்கி ஏவிக்கொண்டே இருந்தது. அதுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் இந்த வருஷம், அதாவது 34வது வருடம் இது, இந்த 34வது வருடத்தில் இந்த அந்தமான் மண்ணில் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்தார், தரிசனத்தை நிறைவேற்றினார். பாரத்தின்படி தொடர்ந்து நான் இங்கே வந்து வந்த நாட்கள்லேருந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நான் நினச்சி கூட பார்க்கல, அருமையான பரிசுத்தவான் நம்முடைய மதிப்புக்குரிய வசந்த் அண்ணன் அவர்களுடைய அந்த கல்லறையை நான் பார்ப்பேன் என்று சொல்லி நினைத்து கூட பார்க்கவில்லை. அண்ணனுடைய மூத்த மகன் அருமை சகோதரர் திவ்யன் அவர்களை நான் சென்னையில் வைத்து பார்த்தேன். சென்னையில் எனக்கு நெருங்கின தம்பி முறையாகிய ஒரு தம்பி பாஸ்டராக இருக்கார், பாஸ்டர் ரூஃபஸ் டேவிட். பாஸ்டர் ரூஃபஸ் டேவிட்டும் அருமை பிரதர் திவ்யன் அவர்களும் ஒரே காலேஜில், சென்னை கிறிஸ்டியன் காலேஜில் படித்தாங்க. ஸோ அங்கே ஒரு முறை நான் மீட் பண்ணேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் நான் அருமையான அண்ணனுடைய கல்லறையை சந்திப்பேன். மிஷனுடைய ஷைலோ மிஷனுடைய முதல் பணித்தளமாகிய இந்த சோல்பே அந்த பகுதிக்கு நான் வருவேன். அங்கே பிம்பிள்கஞ்ச் அந்த பகுதியில் இருக்கிற இந்த பணித்தளத்தை நான் காண்பேன் என்று சொல்லி நான் நினைத்து கூட பார்க்கல. தேவ திட்டம். கர்த்தருக்கு முன்னாடி தாழ்மைப்படுகிறேன். இருதயம் ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சினாலே, சந்தோஷத்தினால் நிரம்பியிருக்கு. அருமையான ஐயா ஆதிகேசவன் ஐயா அவர்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவருடைய சாட்சி, அவருடைய மூத்த மகன் விஜய், அவங்க குடும்பத்தோடு இந்த பகுதியில் பணித்தளத்தில் ஊழியம் செய்கிறது, மற்ற 2 பிள்ளைங்க கூட மிஷனரியாக இருக்காங்கன்றெல்லாம் கேட்டு ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சைலோ ஊழியங்களுக்காக 30 வருடம், அதாவது 1990லேருந்து நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். 34வது வருடத்தில் இந்த ஊழியங்களில் வந்து பங்கு கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்ததுக்காக, அவர் கண்களில் கிடைத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். அருமையான அண்ணன் இந்த அந்தமான் பகுதியில் வந்து இந்த தீவுகளிலே அவர் சுவிசேஷத்தை அறிவித்து
பல ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தருக்காக உருவாக்கி எழுப்பியிருந்தாலும் அவர் சரீர பிரகாரமாக மாத்திரம் மரித்தார் என்று சொல்லுவேன். அவருடைய சத்தம் அவர் மூலயமாக ரட்சிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட ஊழியர்களாக இருக்கிற விசுவாசிகளாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக நான் அதை ஆவியில பலமாய் உணர்கிறேன். இந்த அந்தமான்ல இருக்கிற எல்லா தீவுகளிலும் அந்த சத்தம் தொடர்ந்து தொனித்து கொண்டிருக்கும். அந்த சத்தம் அடங்காது. கர்த்தர் வருகை மட்டும் அந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். சீக்கிரத்தில் இந்த அந்தமான்ல இருக்கிற எல்லா தீவுகளில் இருக்கிற ஜனங்களும் கர்த்தரை அறிவார்கள் என்று சொல்லி இந்த பகுதியில் ஊழியர் செய்கிற எல்லா ஷைலோ மிஷனரிகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தருக்கு சித்தமான நேரத்தில் ஷைலோ தலைமை சபையின் மூலமாக சென்னையிலிருந்து அவள்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு உங்களை எல்லாரும் சந்திப்பேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய சபை பெங்களூரில் இந்தி சபை, நார்த் இந்தியாவில் இருக்கிற கூலி தொழிலாளிகள் எல்லார் மத்தியிலும் நாங்கள் ஊழியர் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட சபை இந்தி சபை, அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களோட பேசுனது. கர்த்தருடைய இந்த ஊழியத்தை குறித்து, எங்களுடைய ஷைலோ ஸ்தாபனத்தை குறித்தும், இந்த ஊழியத்தை தியாகத்தை குறித்து நீங்கள் அண்ணனுடைய ரெவரண்ட் டாக்டர் வசனனுடைய குறித்து பேசுனதை குறித்தும் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. தேங்க்யூ ஐயா. ரொம்ப தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள கண்டிப்பாக கேட்டுக்கிறோம். Praise God.